நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. நான் எப்படி இங்க வந்தேன்? ஒண்ணுமில்லமா, உனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. உனக்கு மெமரி இஷ்யூஸ் இருக்கு. எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இடையே எப்படிப்பட்ட நேசம் இருந்தது என்பதை பலர் அறிவார்கள். அவை எல்லாவற்றையும் தாண்டி சிவாஜியுடைய உடல் நலத்திலே எம்ஜிஆர் எந்த அளவு அக்கறை காட்டினார் என்பதை பற்றிய தகவலை தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எம்ஜிஆர் உடல் நலம் இல்லாமல் அமெரிக்காவிலே அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை பார்ப்பதற்காக சென்றார் சிவாஜி. பரஸ்பர நலம் விசாரிப்புக்கு பின்னாலே கமலா அம்மையாரை தன்னுடைய பக்கத்திலே அழைத்து, எம்ஜிஆர் இவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கம்மா, இவனும் என்ன மாதிரியே கோவக்காரன் தான், அதிகமாக அவன் கோபிச்சிக்கிற மாதிரி பார்த்துக்காத, இவனுடைய உணவில் அதிகமாக உப்பு சேர்க்காமல் பார்த்துக்க, எனக்கு கருவாடும் ஆப்பமும் அவ்வளோ பிடிக்கும், இவனுக்கும் அதே மாதிரி தான், அதிகமாக கருவாடும் ஆப்பமும் சாப்பிட விடாத, ஏன்னா அதை சாப்பிட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன் என்று கமலாமாவிடம் கூறியிருக்கிறார் எம்ஜிஆர். தன்னுடைய ஆர்வ நண்பரான சிவாஜி கணேசனுடைய உடல் நலத்தில் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் அக்கறை கொண்டிருந்தார் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? தமிழ் சினிமாவிலே பொன்விழா ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாக்யராஜை சமீபத்திலே சந்தித்த போது ஒரு அரிதான தகவலை என்னிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். அவருடைய இயக்கத்திலே உருவான இந்தி படம் தான் ஆக்கரி ரஸ்தா என்ற திரைப்படம். அந்த படம் தமிழே கமல்ஹாசன் நடிக்க பாரதிராஜா இயக்கத்திலே உருவான ஒரு கைதியின் டைரி என்ற படத்தினுடைய இந்தி பதிப்பு என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி அந்த படத்தினுடைய தமிழ் பதிப்புக்கு ஒரு கிளைமாக்ஸ் இருந்ததும் ஹிந்தி படத்துக்கு வேறொரு கிளைமாக்ஸும் இருந்ததும் கூட உங்களில் பலர் அறிந்த ஒரு செய்தி தான். ஆக்கரி ரஸ்தா படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியை படமாக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளானார் பாக்யராஜ். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர் ஆகிய மூவருக்குமே தமிழில் பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் உருவான படத்தினுடைய கிளைமாக்ஸ் இருக்குது, அது ரொம்ப பிடித்தது. ஆனால் பாரதி ராஜா இந்தி படத்துக்காக திட்டமிட்டிருந்த கிளைமாக்ஸ் இருக்குது, அது வேறு கிளைமாக்ஸ். அந்த கிளைமாக்ஸ் தான் முதல்ல தமிழுக்கு அவர் பரிந்துரைத்தார். ஒரு சில காரணங்களால் பாரதி ராஜா அந்த கிளைமாக்ஸை ஏற்றுக்காமல் கலைமணிகிட்ட ஒரு கிளைமாக்ஸ் எழுத சொல்லி அதை படமாக்கி அந்த படத்தை வெளியிட்டார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஹிந்தி படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சியை படமாக்குவதற்காக பாக்யராஜ் தயாராகி கொண்டிருந்த போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர் ஆகிய மூவரும் தமிழ் படத்தில் இடம்பெற்றிருந்த கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அதையே ஹிந்தியிலும் வைத்துக்கொண்டால் என்ன என்று பாக்யராஜை கேட்டார். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா பாக்யராஜுடைய புது கிளைமாக்ஸுக்காக பல லட்ச ரூபாய் செலவு செய்து செட்டு போட்டிருந்தார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான பூர்ணச்சந்திரன். அப்படி படமாக்கணும்னா முன்னே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, ஏன் இந்த செட்டெல்லாம் போட்டிங்க என்று பாக்யராஜ் அந்த தயாரிப்பாளரை கேட்டபோது, இந்த செட்டை போடுறதுக்கு பயந்துக்கிட்டு நான் அதை சொன்னேன் அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது இல்லையா, செட்டெல்லாம் போட்டேன், ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கிளைமாக்ஸ் தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் ஓகேன்னா அந்த செட்டையும் திரும்பி போடுறேன், அதை படமாக்குங்க, ரெண்டையும் படமாக்கிட்டு அதுக்கு பின்னால் நான் முடிவெடுத்துக்கலாம் என்று பாக்யராஜிடம் சொன்னார். இப்படி ஒரு குழப்பம் அங்கே நடைபெற்று கொண்டிருந்த போது அங்கே வந்தார் அந்த படத்தினுடைய கதாநாயகனான அமிதாப் பச்சன். என்ன விஷயம், என்ன பிரச்சனை என்று அவர் கேட்டபோது, அவங்க எல்லாரும் தமிழ் படத்தினுடைய கிளைமாக்ஸ் தான் வேணுன்றாங்க, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த திரைக்கு பின்னால் இருப்பவர்கள், நீங்கள் திரைக்கு முன்னால் இருப்பவர், உங்களுக்கும் அந்த கிளைமாக்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா நான் இந்த கிளைமாக்ஸ் காட்சியை படமாக்கும்போது நிச்சயமாக உங்கள் முகத்தில் அந்த நிறைவு இருக்காது, அந்த நிறைவில்லாத முகத்தோடு இந்த கிளைமாக்ஸ் காட்சியை நான் படமாக்கினா அது சரியாக வராது, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கிளைமாக்ஸ் வேணும், தமிழில் பாரதி ராஜா படமாக்கியிருந்தார் அந்த கிளைமாக்ஸா, இல்லை புதிதாக நான் திட்டமிட்டிருக்கின்ற இந்த கிளைமாக்ஸா என்று ஒரு கேள்வியை அமிதாப் பச்சனிடம் வைத்தார் பாக்யராஜ். இந்த இடத்துல அமிதாப் பச்சன் சொன்ன பதில் இருக்க, அதுதான் ரொம்ப சூப்பரான பதில். தமிழ் படத்தினுடைய கிளைமாக்ஸை நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நீங்கள் என்னை வச்சு படமாக்க இருக்கின்ற இந்த கிளைமாக்ஸ் என்ன அப்படின்றது முழுமையாக எனக்கு தெரியாது, அது உங்கள் மனசில் தான் இருக்குது, உங்கள் மனசில் இருக்கிற கிளைமாக்ஸ் காட்சி சரியாக வராதுன்னு நான் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும், அதனால் இந்த காட்சியை முதல்ல படமாக்கும், அதற்கு பின்னாலே அதை பற்றி முடிவெடுத்து கொள்ளலாம் என்று அற்புதமான ஒரு யோசனையை சொல்லியிருக்கிறார் அமிதாப் பச்சன். அதற்கு பின்னால் தான் அந்த காட்சி படமாக்கப்பட்டது. அந்த கிளைமாக்ஸ் காட்சியோடு அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. மலேசிய மன்னர் MS விஸ்வநாதன் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்பது உலகம் அறிந்த விஷயம். ஆனால் தான் வாழ்கின்ற காலத்திலே வாழும் வள்ளலாக இருந்தவர் அவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? மற்றவர்களுக்கு உதவுகின்ற அவருடைய பெருங்குணத்தை பலமுறை நான் பார்த்து வேந்திருக்கிறேன். பாடலுக்கான கம்போசிங் நடந்துக்கிட்டே இருக்கும், அப்போ அவரை பார்ப்பதற்காக யாரோ ஒருத்தர் வருவார், அவரை பார்த்த உடனே இந்த கம்போசிங் விட்டுட்டு அவசரமாக எழுந்து போவார் MS விஸ்வநாதன். அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து விட்டு
மறுபடியும் கம்போசிங்க்கு வந்து பாடத் தொடங்குவாரே தவிர அவர் யார் என்றோ, அவருக்கு தான் எதற்காக உதவி செய்தவன் என்றோ, எந்த அளவுக்கு உதவி செய்தவன் என்றோ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார். அவருடைய அந்த தாராள குணத்தை பலமுறை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஏவிஎம் அதிபரான ஏவிஎம் குமரன். கலைஞர் கருணாநிதியும் கவிஞர் கண்ணதாசனும் எந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் என்பதும், கருத்து வேறுபாடுகள் பல வந்த போதும் அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கிடையே அந்த நட்பு எப்படி நீடித்தது என்பதும் உங்களில் பலர் அறிந்த விஷயம். கலைஞர் வசனம் எழுதிய படத்தை பார்த்துவிட்டு கலைஞர் மீது மிகுந்த காதல் கொண்டவராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர் தான் கண்ணதாசன். அவரை கலைஞருக்கு அறிமுகம் செய்து வைத்ததுன்னா அது எம்ஜிஆருடைய அண்ணனான எம்ஜி சக்கரபாணி. அப்போ அவர் கோயம்புத்தூர் லாட்ஜில் தான் தங்கியிருந்தார். அந்த லாட்ஜில் அடிக்கடி போய் அவரோடு பேசுவது கண்ணதாசனுக்கு வழக்கமாக இருந்தது. அப்போதெல்லாம் கலைஞருடைய வசனம் எழுதுகின்ற அந்த ஆற்றலை பற்றி அடிக்கடி கண்ணதாசனும் எடுத்து சொல்வாராம் எம்ஜி சக்கரபாணி. அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆருடைய சிபாரிசின் பேரில் மருதுநாட்டு இளவரசி அப்படின்ற படத்துக்கு வசனம் எழுதி கொண்டிருந்தார் கலைஞர் மு கருணாநிதி. அந்த படப்பிடிப்பு நடக்கும்போதெல்லாம் அங்கே போயிட்டு வருவார் எம்ஜி சக்கரபாணி. அங்கே போயிட்டு வரும்போதெல்லாம் கலைஞரை பற்றி ஒரு புதிய தகவலை அவர் கண்ணதாசனிடம் பரிமாறிக்கொள்வார். அதைத் தொடர்ந்து மந்திரிகுமாரி படத்துக்கு வசனம் எழுதுவதற்காக மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு கலைஞர் வந்தபோதுதான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணதாசனுக்கு அமைந்தது. அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் எம்ஜிஆருடைய சகோதரரான எம்ஜி சக்கரபாணி தான். அந்த காலகட்டத்திலே நாணயத்துக்கும் நேர்மைக்கும் தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை பற்றி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிஆர் பந்துலு எத்தனை வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு பக்கம் சிவாஜி, ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஆகிய இருவரை வைத்தும் பல வெற்றி படங்களை தந்தவர் தான் பிஆர் பந்துலு. அவரை மாதிரி ஒரு நாணயமான தயாரிப்பாளரை நான் பார்த்ததில்லை என்கிறார். ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி பிறந்தால் அவருடைய அலுவலகத்திலே பணியாற்றுகின்ற எல்லாருக்கும் சம்பளம் போய் சேர்ந்துவிடும். அப்படி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தவர் தான் பிஆர் பந்துலு. ஒரு மாதம் அவர் எதிர்பார்த்த மாதிரி பணம் வரல. அதனால் தன்னிடம் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் நெருக்கடியும் அவருக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? உடனடியாக தன்னுடைய காரை அடமானம் வைத்தார். தன்னுடைய கார் அடமானம் வைத்து அதிலேருந்து வந்த பணம் இருக்குல்ல, அதை எடுத்து தன்னுடைய ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் சம்பளத்தை அனுப்பி வைத்தார். சினிமா உலகத்தை பற்றி பலர் மனம் போனபடி விமர்சிக்கிறத நான் பார்க்குறேன். பந்துலு போன்ற நாணயமான தயாரிப்பாளரும் இருந்த இடம் சினிமா உலகம் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலே அனுபவம் புதுமை என்ற பாடலை பாடி எல்லா இளைஞருடைய மனதையும் அந்த காலகட்டத்திலே கொள்ளையடித்தவர் ராஜஸ்ரீ என்பது உங்களில் பலர் அறிந்த விஷயம். ஆனால் முதல்ல அந்த கதாபாத்திரத்தை நடிப்பதற்கு ராஜஸ்ரீ தேர்வாகவில்லை. அதற்கு பதிலாக வெண்ணிநாடை நிர்மலா தான் நடிப்பதாக இருந்தது. வெண்ணிநாடை நிர்மலா வைத்து ஒரு சில காட்சிகளை படமாக்கினார் ஸ்ரீதர். அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை நடிப்பதற்கான மெச்சூரிட்டி அப்போ நிர்மலாவிடம் இல்லாமல் இருப்பதாக ஸ்ரீதருக்கு தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் இந்த படத்தில் ஒன்று நீக்கிறோன்னு சொன்னால் நிர்மலா வருத்தப்படுவாரே என்ற சங்கடம் ஸ்ரீதருக்கு இருந்தது. அவருடைய கதாபாத்திரத்திலே ராஜஸ்ரீயை நடிக்க வைக்கிறதுக்கு முன்னால் நிர்மலாவை அழைத்து 1 மணி நேரம் பேசினார் ஸ்ரீதர். நீ எந்த படத்தில் நடிச்சினாலும் அந்த படம் இருக்க, அந்த படம் வெற்றி பெறணும், அப்போ தான் உனக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய நடிப்பு எனக்கு திருப்திகரமாக அமையலை, அது படத்துடைய வெற்றியே கூட பாதிக்கும். அப்படி பாதித்தா நீயும் பாதிக்கப்படுவேன், நானும் பாதிக்கப்படுவேன், உனக்கும் பலன் கிடைக்காது, எனக்கும் பலன் கிடைக்காது. அதனால் இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடக்கும்போது தினமும் நீ படப்பிடிப்பு தளத்துக்கு வா, வந்து இந்த நடிகர்கள்லாம் எப்படி நடிக்கிறாங்கன்றதை பாரு, அது உனக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும். அந்த பயிற்சி காலத்திலும் ஒவ்வொரு மாதமும் உனக்கு சம்பளம் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இந்த பயிற்சி முடிஞ்சவுடனே நிச்சயமாக உன்னை ஒரு நல்ல கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி நிர்மலாவை சமாதானப்படுத்தி விட்டு அதற்கு பின்னால் தான் ராஜஸ்ரீ ஒப்பந்தம் செய்தார் ஸ்ரீதர். காதலிக்க நேரமில்லை படத்துடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு வெண்ணிநாடை அப்படின்ற படத்தில் தான் சொன்ன வாக்கை நிறைவேற்றி வெண்ணிநாடை நிர்மலாவுக்கு அந்த படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பினை ஸ்ரீதர் தந்தார் என்பது நீங்கள் அறிந்த விஷயம். அந்த படத்துக்கு பின்னால் தான் நிர்மலா என்றிருந்த அவருடைய பெயர் வெண்ணிநாடை நிர்மலா என்று ஆனது என்பதும் நீங்கள் அறிந்ததே. நடிகர் சோவை பொறுத்த வரைக்கும் பல நகைச்சுவை நடிகர்களோடு பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர் அவர். அது மாதிரி தன்னுடன் நடித்த நகைச்சுவை நடிகர்கள் பலரை பற்றி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சோ. அதில் வி.கே. ராமசாமியை பற்றி ஒரு குறிப்பிட்டிருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு காமெடி நடிகராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பஞ்ச் அடித்தால் இவங்க கேட்டுக்கிட்டு சும்மா இருந்துட மாட்டாங்க. அதை தாண்டி தான் ஒரு வசனம் பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். இவங்க இப்படி வசனத்தை பேசணுன்னே பக்கத்தில் இருக்க அந்த காமெடி நடிகர் அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் ஒரு வசனத்தை பேசுவார். இப்படித்தான் அந்த காட்சி நீண்டு கொண்டே போகும். ஆனால் வி.கே. ராமசாமிகிட்ட அந்த குணத்தை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை.
அந்த காட்சிக்கு பொருத்தமாக ஏதாவது ஒரு வசனம் தோன்றினால் அதை பேசுவாரே தவிர தானும் பேசணும் அப்படின்னு வீம்புக்காக எந்த நாளும் ஒரு வசனத்தை பேசியிருந்தே இல்லை. அதுதான் அவர்கிட்ட இருக்க மிகச்சிறந்த பண்பாக நான் பார்க்குறேன். பல ஆண்டு காலம் தமிழ் சினிமாவிலே பிகேஆரால் தொடர்ந்து நடிக்க முடிஞ்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நடிப்பின் மேலே அவருக்கு இருந்த ஆர்வமும் அந்த அர்ப்பணிப்பும் தான். தனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்றதுக்காக தன்னுடன் நடிக்கிற நடிகரில் என்னாலும் அவர் ஓவர்டேக் பண்ணியதே இல்லை. பிகேஆர்ட்ட இருந்த அந்த பண்புலையெல்லாம் புதிய தலைமுறை நடிகர்கிட்ட பார்க்க முடியல அப்படின்றது தான் மிகப்பெரிய சோகம் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். அது இன்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்தாக அல்லவா இருக்கிறது. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி, இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் என்று மாறி மாறி திரைப்படங்களை இயக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் விஜயகாந்தை வைத்து நல்லவன் என்ற படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பை கலைப்புலி தானு எஸ்பி முத்துராமனுக்கு வழங்கினார். அந்த காலகட்டத்திலே ரஜினி கமல் ஆகிய 20 படங்களை இயக்குவதற்கு எஸ்பி முத்துராமன் வாங்கி கொண்டிருந்தது மிகப்பெரிய ஒரு சம்பளத்தொகை. ரஜினி கமல் நடிக்கின்ற படத்துக்கு தான் வாங்குகின்ற சம்பளத்தை விஜயகாந்த் நடிக்கின்ற படத்துக்கும் கேட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்ச எஸ்பி முத்துராமன் அந்த படத்திற்கென்று தனியாக ஒரு தொகையை தனக்குள்ளே நிர்ணயம் செய்து வைத்திருந்தார். இப்போ அந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைய படத்துடைய இயக்குனரான எஸ்பி முத்துராமனுக்கு தான் ஒரு சம்பளத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் கொடுத்த சம்பளத்தை பார்த்த உடனே எஸ்பி முத்துராமனுக்கு அதிர்ச்சின்னா அப்படி ஒரு அதிர்ச்சி. விஜயகாந்த் படத்துக்காக என்ன சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு எஸ்பி முத்துராமன் நிர்ணயித்திருந்தார். அதை போல் பல மடங்கு சம்பளத்தை கொடுத்திருந்தார் தானும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்குறது நிச்சயமாக சரியாக இருக்காது தானும். அதனால் நீங்கள் இந்த பணத்தை திருப்பி எடுத்துங்க, எனக்குரிய சம்பளம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், அதை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று எஸ்பி முத்துராமன் சொன்னபோது அவ்வளவு எளிதிலே தான் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பணம் இது, இந்த படத்துக்காக நீங்கள் கடுமையாக உழைச்சிருக்கீங்க, மொத்த பணம் உங்களுக்கு தான் அப்படின்னு பலமுறை வற்புறுத்தி கூறினார் தானு. ஆனாலும் அந்த தொகையை வாங்கி கொள்ளாமல் அந்த படத்துக்கு எந்த சம்பளம் வாங்கணும் அப்படின்னு தீர்மானம் செய்து வைத்திருந்தார். அந்த சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார் எஸ்பி முத்துராமன். எப்படிப்பட்ட இரு மாமனிதர்கள் பாருங்கள். எஸ்பி முத்துராமன் கேட்காமலேயே பல மடங்கு சம்பளம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளராக தானும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சம்பளம் வாங்குறது சரியாக இருக்காது அப்படின்னு பணத்தை திருப்பி கொடுத்த எஸ்பி முத்துராமன். நல்லவன் படம் உருவான அந்த காலகட்டத்தை தமிழ் சினிமாவுடைய பொற்காலம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ புரியுதா? நாகேஷனுடைய ஆரம்ப கட்டத்திலே நடிகர் பாலாஜி அவருக்கு எந்த அளவு உதவி செய்தார் என்பதை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன். அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் உதவி செய்தது மட்டும் இல்லாமல் நாகேஷ் ஒரு இக்கட்டான கட்டத்திலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய உயிரை காப்பாற்றுகின்ற பணியையும் செய்தவர்னா அது பாலாஜி தான். அந்த காலகட்டத்தில் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் நாகேஷ். அவர் பிழைக்கவே மாட்டார் என்று ஒரு பக்கம் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. ஒரு சிலர் இன்றைக்கு ஊடகங்களில் பலர் வதந்தியை கிளப்புறாங்கள். அது மாதிரி நாகேஷ் இறந்து விட்டார் என்று கூட அந்த காலகட்டத்திலே செய்திகளை வெளியிட்டார்கள். அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவிலிருந்து மிக விலையுறந்த ஒரு மருந்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் நாகேஷை காப்பாற்ற முடியும் என்று சொல்லிவிட்டார் மருத்துவர் ரங்கபாஷன். அந்த மருந்தை தருவிப்பதற்காக பாலாஜி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இருக்க அது கொஞ்ச நஞ்சம் அல்ல என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஊசியை போட்டதன் காரணமாகத்தான் நாகேஷ் அந்த காலகட்டத்திலே உயிர் பிழைத்தார். மரணத்தின் வாயில் வரை சென்ற என்னை மீட்டதுன்னா அது நடிகர் பாலாஜியும் மருத்துவர் ரங்கபாஷும் தான். என் வாழ்நாளில் அவங்கள நான் மறக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரையிலே அவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் நாகேஷ். இயக்குனர் பாலா எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி என்பதும் எப்படிப்பட்ட திரைச்சித்திரங்களை அவர் தமிழை உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதும் நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட பாலா யாருடைய தீவிரமான ரசிகர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. நாட்டிய பேரொளி பத்மினியினுடைய தீவிர ரசிகராக இருந்தவர் தான் இயக்குனர் பாலா. பத்மினி நடித்த படங்கள் திரையிடப்பட்டால் அந்த ஊருக்கு ஓடோடி சென்று அந்த படத்தை பார்ப்பதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தவர் தான் பாலா. இன்னும் சரியாக சொல்லணுன்னா பாலா பார்க்காத பத்மினியின் படமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பத்மினியுடைய தீவிர ரசிகர் அவர். பத்மினியை எந்த அளவுக்கு பாலா ரசித்தார் என்பதற்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பத்மினியுடைய மூக்கு இருந்த ஒரே காரணத்தினால ஒரு பெண்ணை ஒரு காலகட்டத்திலே காதலித்தாராம் பாலா.